இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 19th ஆகஸ்ட் மண்டே vlog. மண்டே ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். மண்டே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் இன்றைக்குமே 3 பேரும் குளித்து முடிச்சாச்சு. குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ அடுப்பு மேடையை ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்க வச்சேன். அதுக்குள்ளவே நவி ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால மார்னிங் வச்ச 2 இட்லி மட்டும் இருந்தது. அதை தான் இப்போ நான் இன்றைக்கி அவளுக்கு பொடி போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இட்லியை பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இட்லியை உப்புமாக்கு உதுக்கிற மாதிரி உதிர்த்தா நவிக்கு பிடிக்காது, அதனால் நான் குட்டி குட்டியாக மட்டும் கட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் இட்லி பொடியையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா பொருளையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் டைம் ஆனாலும் கலர் மாறிடும், கருகிடும். அதனால பொடியை பக்கத்துலேயே வச்சுட்டு பொடியை போட்டுட்டு கொஞ்சமே ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் இட்லியும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த இட்லி பொடி எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளறிடுங்க. சூப்பராக பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நவிக்கு கொடுக்க போகிறேன். இந்த பொடி இட்லி நவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அவள் ஆல்ரெடி ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவளுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நான் அடுத்த எல்லா வேலைகளையும் பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் மற்ற வீட்டு வேலைகள்லாம் இருக்குது. இப்போ கிச்சனில் எல்லாமே அப்படியே இருக்குது. காலையில் எப்படி வச்சுட்டு போனனோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து விளக்க வேண்டியது பாத்திரம் எல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிடலாம். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. நான் எல்லாமே விளக்கி முடிச்சிட்டேன். அடுப்பு மேடையும் துடைச்சாச்சு, அடுப்பையும் துடைச்சிட்டேன். நான் டெய்லியுமே இப்படி துடைக்கிறதுனால எனக்கு அது பெரிய பர்டனாக இருக்காது. மொத்தமாக பண்ணினா தான் கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை அடுப்பு மேடை மேலே இருக்க அந்த ஸ்டாண்டையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ காலையில் வச்ச சாதம் கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு சாதத்தை லைட்டாக சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி கடலை மாவு சட்னி தான் செய்ய போகிறேன் சைட் டிஷ்ஷாக. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கடலை மாவு சட்னி அண்ட் இட்லி ப்ளஸ் தயிர் சாதம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.